என்னது கால்ராசிஷனா? என்னடா சொல்ற? இல்லனே அவன் கலாச்சாரம்னு சொல்றதுக்குதான் கால்ராசிஷன் சொல்லி புட்டானே. இரு இந்த ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே அண்ணனை தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. உர்ரா அவனை அப்புறம் பாத்துக்கோ. வணக்கம்ங்க, வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம்ங்க, வணக்கம். வணக்கம்ங்க, வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம்ங்க, வணக்கம். வந்தனம்ங்க, வந்தனம். வந்த சனம் எல்லாம் குந்தனம். வந்தனம்ங்க, வந்தனம். வந்த சனம் எல்லாம் குந்தனம். சத்தம் கித்தம் போடாம சொல்றதே கேட்கணும். சத்தம் கித்தம் போடாம சொல்றதே கேட்கணும். அதாகப்பட்டது. இன்னைக்கு நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. ஏன்டா அவசரப்படுற? அண்ணே சொல்லுவார்ல. அண்ணே நீங்க சொல்லுங்க அண்ணே. இன்னைக்கு என்ன நாள்? இது கூட தெரியாம உட்கார்ந்துருக்கீங்களா? ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி, பங்குனி மாசம் 22ஆம் தேதி, சனிக்கிழமை இருட்டு போன நேரம். அதெல்லாம் சேர்றா. நீ என்ன நாள்? என்னென்ன நொய்கிட்ட உங்க பொண்டாட்டிக்கிட்ட முதல்ல அடிவானல அப்படி பள்ளத்துன்னு சொல்ல வேண்டியதானே. அவனை புளிச்சுன்னு ஒரு அற விட்றா. கட்டு சோத்துல பெருசாலியை கட்டிட்டு வந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கான்டா. அண்ணே அவன் கிடக்குறான். அத உணுங்கனே, விஷயத்துக்கு வாங்க. சரி, இன்னைக்கு ஆமா இன்னைக்கு நம்ம லாட்ஜ்பாட் ஸ்கூல்ல எங்கடா சொல்ல விடுறாங்க குரங்கு பயிலுக. ஒழுங்கு மரியாதை எல்லா பயிலும் ஆமா மட்டும் போடுங்க. இல்லன்னு வையே வாயில கொல்லிக்கட்டைய வச்சு திணிச்சிருவேன். கொல்லிக்கட்டையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொல்லிக்கட்டை இல்லடா, செவுட்டு முண்டோ, அது கொல்லிக்கட்டை. சரி ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கு நம்ம ஆண்டு விழாவுல நம்ம தாய்மொழி தமிழை பத்தி, அதோட பொறப்பு பத்தி, வளர்ந்த விதம் பத்தி, அதோட வளர்ச்சி பத்தி, அதோட சிறப்பு பத்தி, அதோட தொன்மை பத்தி, அதோட இனிமை பத்தி, அதோட வலிமை பத்தி, எல்லாத்த பத்தியும் விழாவாலே பேச போறோம்டா. டேய், நம்ம தாய்மொழி இருக்கே தமிழ் மொழி, அது உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிக்கெல்லாம் இதுதான் மூத்த மொழி. அப்படியானே? அது எப்படினே? தம்பியலா, நம்ம மொழி பிறந்து 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உலகத்துல முதல் மனுஷனே தமிழன் தான் ஆராய்ச்சி சொல்லுதுடா. அவன் பேசின மொழியே தமிழ் தானா? ஏனே எனக்கு ஒரு சந்தேகம்னே. கேள்றா அண்ணே, நம்ம மொழியை தாய்மொழின்னு ஏனே சொல்றோம்? கேட்டாண்டா சூப்பர் கேள்வி. அண்ணே போர்வையை பத்திக்கிட்டு வீட்டுக்கு ஓட போறாரு. அப்படி கேள்றா சிங்கக்குட்டி. அப்ப நாங்கன்னா பண்ணி குட்டிக்கலானே. டேய், நம்ம அம்மாவோட வயித்துல 10 மாசம் குடி இருந்தோம்ல. ஆமா. அப்ப நம்ம அம்மாவோட வயித்துல போய் நம்ம அம்மா பேசின தமிழை கேட்டு கேட்டு வளர்ந்தோம்ல. ஆமா. அப்பையில இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தமிழை அறிஞ்சுக்கிட்டோம். நான் பிறந்த 6 மாசத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நம்ம மொழியை நம்ம தாயிட்ட இருந்து கத்துக்கிட்டதால அது தாய்மொழின்னு சொல்றேன். அருமைனே அருமை. ஏனே நம்ம நாட்டையும் தாய்நாடுன்னு ஏனே சொல்றோம். சூப்பர்ரா. நீங்க என்னடா எல்லாரும் ரொம்ப அறிவா கேள்வி கேக்குறியா? அதானே புரியல. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி அறிவா கேக்குறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏலே, தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு. சந்தடி சாக்குல வாரியே. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணா, இங்க கிடக்குறானுங்க. சரி இரு, முடியாட்டு பிடிக்கலாம். அது ஒரு துணியை வச்சு ஏதாச்சும் வச்சு பிடுங்கணும். அதான் ஓப்பன். ஹலோ ஹலோ, சரி சரி நான் வாங்கிக்கிறேண்ணா. டேய், தாய்னா பொறுமைன்னு அர்த்தம். பெண்கள் எல்லாரும் பொறுமையின் சிகரம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அன்பு, பாசம், நேசம், பொறுமை, பெருமை இதெல்லாம் தலைச்சிருக்குன்னா அதுக்கு பெண்கள் தான் காரணம். கடவுளால் அனுப்பப்பட்ட பூலோ தேவதைகளே நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காருன்னா பாரு. உங்ககிட்ட வந்து மகாத்மா காந்தி சொன்னாரானே? இவன் உதப்பட்டு சாக போறான் பாரு. நீங்க சொல்லுங்க, இங்க கிடக்குறானுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் நம்ம உலகத்து மக்கள் எல்லாருக்கும் பிறந்த மாதிரி திருக்குறள் எழுதி விட்டாரு. ஓ, அப்ப பேனா, பேப்பர், பென்சில், நோட்டெல்லாம் இருந்துச்சானே? அட போடா முட்டா பேலே, பனை வலையில எழுத்தாணியா வச்சு பச்சிலை சார வச்சு எழுதுனாங்கடா. அப்புறம் முதல்ல சுனாமி வந்துச்சு. அப்போ வந்த சுனாமியில முதல் சங்கம் அழிஞ்சு போய் லட்சக்கணக்கான தமிழ் நூலெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2ஆம் தமிழ் சங்கம், 3ஆம் தமிழ் சங்கம், 4ஆம் தமிழ் சங்கம் எல்லாம் வச்சு நம்ம பாண்டிய மன்னர்கள் தான் நம்ம தமிழ் மொழியை வளர்த்தாங்க. அந்த வாவுல எல்லாமே அழிஞ்சு போயிருந்தா நம்ம டீச்சர் நம்ம படின்னு போட்டு கொண்டிருக்க மாட்டாங்க.
என்னடா சொல்ற? ஆமாண்ணே, திருக்குறளை படின்றாங்க, செய்யுளை படின்றாங்க, மனப்பாட பாட்ட படின்றாங்க. இல்லே அதெல்லாம் படிச்சாதான்டா படிப்படியா உயரலாம். படிப்புக்கு ஏன் படின்னு வச்சாங்கன்னு தெரியுமா? இல்லே படிப்படியா போனாதான் அதாவது மாடிக்கு உசுரமான இடத்துக்கு போகலாம். போங்கண்ணே, லிஃப்ட்ல போனா கூட தான் மாடிக்கு உசுரமான இடத்துக்கே போலாம். அண்ணே கிடக்குறாங்க சொல்லுங்க. பாண்டியர் ஆட்சியில தான் தேவாரம் வந்துச்சு, திருவாசகம் வந்துச்சு, பிரபந்தம் வந்துச்சு, நற்றினை வந்துச்சு, குறிந்தொகை வந்துச்சு, ஐங்குறுநூறு வந்துச்சு, 18 வந்துச்சு, 1க்கு வந்துச்சு, 2க்கு வந்துச்சு. இல்ல உன்னை தூக்கி போட்டு மிதிரா, எனக்கு வந்தாதானே சொல்ல முடியும். உட்ரா உட்ரா. அகநானூறு வந்துச்சு, புறநானூறு வந்துச்சு, பட்டினப்பாலை வந்துச்சு, மலைப்படுகிறான் வந்துச்சு, படகம் வந்துச்சு, வத்தல் வந்துச்சு. உனக்கு திங்கிற தவிர வேற ஒண்ணுமே தெரியாதாடா. பெருங்காயம் வந்துச்சு, வெள்ளைப்பூண்டு வந்துச்சு. ஏய் ஒழுங்கா ஓடி போயிரு, உனக்கு சம்பளம் கிடையாது. தெரிஞ்சா சொல்லி, இல்லைன்னா மூடிட்டு இருடா. கோச்சுக்காதனே, இனிமே ஒழுங்கா சொல்றேன். நம்ம சொல்லுவோம்டா. மணிமேகலை வந்துச்சு, சீவக சிந்தாமணி வந்துச்சு. எப்படின்னா கரெக்டா சொல்றியா? என்னடா சொல்ற? மணிமேகலை சிந்தாமணியும் எங்க அத்தை வாழ்கனே போனாருந்தா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வரகாட்ட பிஞ்சு போயிரு, கொஞ்ச நேரம் சும்மா இருறா. எல்லாம் காப்பியம்டா காப்பியம். ஆமாண்ணே, ரொம்ப கரெக்டுனே. உங்க காப்பி கடை தான் வச்சிருக்காங்க, டீ பலகாரம் எல்லாம் போடுவாங்க. ஏலே இவனை போர்வையை போட்டு மூடி கொண்டு போய் பெரிய குளத்துல வீசிட்டு வாங்கடா. இல்லண்ணே, இனிமே பேசலண்ணே. நம்ம சொல்லுவோம்டா. சிலப்பதிகாரம் வந்துச்சு, ராமாயணம் வந்துச்சு. அட விடுங்கப்பா, எல்லாம் வந்துச்சுங்கிறீங்களே. எனக்கு இப்போ தூக்கம் வந்துச்சு, பசி வந்துச்சு, டீ வந்துச்சா வடை வந்துச்சான்னு பாப்பியலா? அதை விட்டுவிட்டு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னுக்கிட்டு. அது மட்டுமா, வெளிநாட்டுல இருந்தா தமிழே தெரியாது, தமிழ்நாட்டுக்கு வந்து ஆமா வந்து தமிழை வளர்த்தா தெரியுமா? யாருனே வந்தாங்க? ஜீபோப் வந்தாரே, கால்டுவேல் வந்தாரே, வீரமா முனிவர் வந்தாரே, முள்ளர் வந்தாரே. இங்க வந்து தமிழ் படிச்சு இலக்கிய இலக்கண நூலெல்லாம் எழுதினாங்க. அப்படி என்னன்னு எழுதினாங்க? வீரமா முனிவர் இருக்காரே, எல்லாரும் போய் ரொம்ப வருஷமாச்சு இருந்தாரேன்னு சொல்ல. அவர் தாண்டா பரமார்ந்த குரு கதையை எழுதினாரே, தேம்பாவணி கொடுத்தாரு. என்னது கும்பால தண்ணி கொடுத்தாரா? டம்ளர்ல கொடுத்தாலே போதுமே, அவருக்கு கும்பால எல்லாம் கொடுக்குறாரு. அவன் ஏதாச்சும் அவன்கிட்ட யாரும் பேசாதீங்கிறா. அவன் ஏதாச்சும் உளறிக்கிட்டே கிடக்கட்டும். நம்ம தமிழை வளர்த்ததுல பெரும் பங்கு யாருக்குன்னா பரிதிமார் கலைஞர்னு ஒருத்தர், அப்புறம் நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா ஐயர். ஏண்டா அண்ணே என்னை போய் நீ போ சாங்கிறாரு. அப்புறம் தான் பாரதியார் செஞ்சவங்களாம் வந்தாங்களானே. ஆமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்ல ஒரு மறுமலர்ச்சியே வந்துச்சு. எனக்கு இப்போ மயக்கமே வந்துச்சு. எப்பனே முடிப்பீங்க? உன் கதையை முடிக்க போறேன் பாரு. அப்புறம் நம்ம பாரதிதாசன் நம்ம தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னு சொன்னாரா. ஓப்படியா? என்னது ஓப்படியாவா? என்னன்னே ஓப்படியா? என் நாத்துனா என்னை போட்டு சாத்துறான்றேன். அப்படியாங்கிறத சேர்த்து சொல்லிவிட்டானே. என்னது சோத்துக்கார சொல்லிட்டாங்களா? கிளம்புங்க சோத்துக்கார சொல்லிட்டாங்களா. அப்புறம் நம்ம பாரதியார் நம்ம தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே, இப்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இந்த தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே, தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. என்ன தேன் வாயில பஞ்சானா ருசியா இருக்கும், காதுல பஞ்சா காது செவிடால போயிரும். என்ன பாட்டு எழுதிருக்காரு பாரதியாரு? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்னு சொன்னாலே இனிக்குமாடா இனிக்குமா. என்னன்னே கூறுகட்டத்தனமால இருக்கு. சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி நக்குனா இனிக்குமானே? உனக்கு எல்லாம் புரியாதுடா. 4 எழுத்து படிச்சிருக்கணும், நீ மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு போனதில்ல. அண்ணே அவன் கிடக்குறான், நீங்க விஷயத்துக்கு வாங்க. புரியுதா? முல்லைப்பாட்டு இருக்கு, நெடுநாள் வகை இருக்கு, மதுரை காஞ்சி இருக்கு. அதெல்லாம் தெரியும்பா. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா நேரம் பத்தாது, நம்ம மக்களுக்கு பொறுமை பத்தாது. அதனால தமிழுங்கிறது மணிமேகலோட அச்சய பாத்திரம், சொல்லிக்கிட்டே போலாம். தமிழுங்கிறது முடிவே இல்லாத கடல் மாதிரி. அப்படின்னா தமிழுங்கிறது கடல் மாதிரியானே? இப்ப அதான்டா அண்ணே சொன்னாரு. அப்ப அதுக்குள்ள மீன் நண்டு யாரா சுறாலாம் இருக்குமானே? தெரியும்டா. இவ ஏதாச்சும் ஏட்டி போட்டியா ஏதாவது கேட்பானே. சரி சரி, கடைசியா அவனு சொல்லி முடிச்சு போடுவோமா? இரும்புல வர நிக்கிறேன், அதான் பாக்குறேன். அடுத்த தடவை அவங்க யாரையும் கூப்பிடவே கூடாதுடா. என்ன அப்படி என்ன சொல்லக்கூடாது. எங்களுக்கு யாரு அப்புறம் கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, ஆம்லெட்லாம் எங்களுக்கு யாரு வாங்கி தருவா? சரி சரி, கடைசியா அவனு சொல்லி முடிச்சு போடுவோமா? ஆமாண்ணே, எங்க வீட்டுல கருவாட்டு குழம்பு. என்ன கிளம்புங்குது, சீக்கிரமா முடிச்சு விடுங்கண்ணே. தம்பியலா, தமிழுங்கிறது தாய் மாதிரி. உலகத்துல எத்தனை மொழி இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம மொழி தான் மூத்தது, முதல்ல பிறந்தது.
அண்ணே நம்மள தமிழர்களா பிறந்து தமிழ தாய்மொழியே பேசணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப பெருமை பண்ணோம்னே. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு எவ்வளோ பெரிய உண்மை இல்லையானே? ரொம்ப கரெக்டா சொன்னியாடா தம்பிலா. சரி மங்களம் பாடிடுவோமா? யானை மங்களம் குழந்தையாளா? அட கூறி கேட்ட குப்பா, மங்களம்னா முடிவுடா, முடிவு. ஓ அப்படியா? நான் கூட எங்க ஐத்த மேல சொல்றியாலோ நினைச்சுக்கிட்டேன். தாயே தமிழே நீ வாழ்க, தாயே தமிழே நீ வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழே நீ வாழ்கவே, தமிழே நீ வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே.